நீரும் அப்படி ஒரு வாசனையாக இருக்குது. அது இல்லாமல் அப்படி ஒரு குளிர்ச்சி. நாங்கள் மேலே போயிட்டு என்ன தெரியும் இது என்ன இது நீங்கள் தடியை விட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படி இந்த வித இடைஞ்சல்களும் ஏற்படுத்தக்கூடாதுன்ற கருத்தை அங்கே கொண்டு மேலே கொண்டு போ. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவலிங்கத்தின் இந்த முகமான முறையிலே இந்த பூசை வழிபாடு நடைபெற்று கொண்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நீண்ட தூரம் பயணித்து வந்திருக்கிறோம். அது சிவன்ராத்திரி அன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வரணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிரதான பாதையிலேருந்து காட்டு வழியால் நாங்கள் போக வேண்டியிருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு போட் போட்டுருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் இன்னும் 4 கிலோமீட்டர் நாங்கள் காட்டு பாதைக்குள்ளே போக போகிறோம். அம்மா இந்த வெடுக்குநாரி மலைக்கு இந்த பாதை போகிறாங்க. ஓகே, நன்றி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெடுக்குநாரி மலைக்கு போகிறதுக்காக வந்து கொண்டிருந்தோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்காக சில பேர் வந்து நின்று கொடுக்குறாங்க. அண்ணர் வணக்கம். அண்ணன் வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் முள்ளியோவில். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுமா? இன்னும் 4 கிலோமீட்டர். இன்னும் 4 கிலோமீட்டர் பயணிக்கணும். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பேர் ஆலயத்துக்கு வாரதுக்கு ரெடியாகி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த ஆலயத்துக்கு போகிற வழியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆலயங்கள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஐயா வணக்கம். வெடுக்குநாரி மலைக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? ஆஹா, அப்படியா? நீங்கள் எந்த ஊர் தானா? இப்போ என்ன வளமை போகிறதா நீங்கள்? இப்போ ஒரு பிரச்சனைகள் இல்லையா? ஆஹா, இன்றைக்கி சிவன்ராத்திரிக்கு சனம் போய் கொண்டிருக்கு. சரி, ஓகே, போய்ட்டு வரேன். தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம். வெடுக்குநாரிக்கு இன்னும் கடை தூரம் போகணுமே? பைக்கில் போகல. பைக்கில் போயிடாத, நடந்தா போகணும். அங்கே ஒரு வீட்டில் போட்டு போகணும், இல்லாட்டி இங்கே போட்டு போகணும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், மிஷின் இறங்கி தான் நான் என்ன தண்ணி துரி சொல்லிண்டு பைக் போகாது, அவ்வளோந்தான். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெடுக்குநாரி மலைக்கு போகும்போது ஒரு ஐயாவும் எங்களோட வேறு இதுதான் ஊர் ஐயா உங்களுக்கு? நான் இந்த ஊர் தான். ஒழுமடு. இங்கே இப்போ இந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லை, ஆலயத்துக்கு இதுமே தான் இருக்குது பாதை. என்ன போன ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே பாருங்கள், பாதை ரொம்ப கடுமையான சேதமாக இருக்கிறதுனால நாங்கள் பைக்கெலாம் போட்டு நடந்து தான் போக போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த காடு ஃபுல்லாகவே புதையல் தான் இருக்குதாம். புதையல் தோன்றவங்க அதிக அளவில் இதுக்குள்ளே நடமாட்டம் இருக்க வேண்டும். அந்த பைக்கை போட்ட வீட்டில் சொன்னவங்க ஏதோ ஒரு தைரியத்தில் போய்கொண்டிருக்கோம். இந்த குருந்தூர் மலைக்கு நாங்கள் போகும்போது அப்படி தான். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே இப்படி வித்தியாசமான ஒரு கல் உண்டு. உருண்டை வடிவத்தில் இருக்குது. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இப்படி ரோடு. அதில் தான் நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கலாம். நாங்கள் இல்லை, நான் தனியாக, ஒருத்தருமே இல்லை இங்கே. அப்படி போகும்போது கருங்கல், இங்கே இருக்க எல்லா கருங்கல் என்ற வடிவமும் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கோல வடிவ தோற்றத்தில் தான் காணப்படும். ஓகே, பாருங்கள். இதில் ஒரு பெரிய கருங்கல், பெரிய பாறை ஒன்று இருக்குது. இதில் இங்கே 2 பாதை இருக்குது. ஓகே, மெஷின் போன பாதையை இப்போ நான் போகலாம். ஓகே, மெஷின் இது வழியாக தான் போயிருக்கு. இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இடங்களில் இப்படி இந்த புத்துகள்லாம் அப்படி கிண்டி கிடக்குது. இதை பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஆமடியில் எறும்புண்ணி அவைகளும் இதுக்குள்ளே இருந்துருக்கலாம். கொண்டிருக்கும் போது இங்கே
ஒரு பட்டு துணி ஒன்று இப்படி கிடக்கு. அப்பா இங்கே அதுலேயும் இப்படி பட்டுகள் இருக்குது. ஓகே, பட்டு கட்டி இருக்கிறாங்க. ஓகே, இதில் போலீஸ்காரரும் வந்துட்டு போகிறார். சரியா, நல்லா பாருங்கோ. அடுத்து ஒரு கருங்கல் உருளை அதே மாதிரி கோல வடிவத்தில். அந்த கருங்கலுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே முறுக்கு விழுந்த மரம் ஒன்று இருக்குது. இங்கால பாருங்கள், அப்படியே பெரிய பெரிய கருங்கலை கொண்டாந்து அடுக்கி வச்சுருப்பாங்களோ தெரியல, இப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், இது என்னப்பா இது? இதுக்குள்ளே ஒரு குகை, அதுக்குள்ளே நான் போவோம். அதுக்கு முன்னுக்கு இப்படியே வந்த வேண்டா. ஆஹா, இங்கே பாருங்கள் இப்படி இருக்குண்டு. ஓகே மக்கள், இப்போ நாங்கள் வெடுக்குநாரி மலைக்கு வந்துட்டோம். அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சான்ஸே இல்லை, நான் இப்படி பார்த்ததே இல்லை. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு பெரிய பெரிய கட்பாறை உண்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த கட்பாறைக்கு கீழே ஒரு பெரிய சுரங்கம் மாதிரி. இதுக்குள்ளேலாம் என்ன இருக்குதுன்னு தெரியல. இதுக்கு மேலே தான் ஆலயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் போய் பார்க்கலாம் தொடர்ந்து. அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இப்படி ஒன்று இருக்குது. அடுத்து இதுவும் இப்படி ஒன்று இருக்குது. ஓகே மக்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் நாங்கள் வெடுக்குநாரி மலைக்கு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்கு வந்துட்டேன். பூஜைகள் ஆரம்பிச்சிட்டது. கோவில்களை இப்போ தான் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது தொடர்பான விஷயம் தான் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே முன்னுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வௌவால் மனம் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பொங்கல் காய்ச்சலுக்கான அடுப்புகள் போடப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜைகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் கூட வரப்பட்டிருக்குது. பண்டம் எடுத்து வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடுக்குநாரி மலைக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கே அன்னதானத்துக்கான ஏற்பாடு நடக்குது. அது தொடர்பாக கேட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணா வணக்கம். எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தீங்க? ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் வந்து சேர்ந்துட்டீங்களா? ஓகே, இது அன்னதானத்துக்கு ஏற்பாடு நடக்குது. ஓகே, இது மரவள்ளி கிழங்குல ஒரு கறி வரும். சமையல் இந்த இடத்துல செய்ய போகிறாங்க. சமையல் இங்கே தான் எல்லாம் ரெடி பண்ணி ஓகே. இங்கால கத்திரிக்காய் வெட்டப்படுது. இங்கால கத்திரிக்காய் வெட்டப்பட்டு கொண்டிருக்குது. இதில் பூசணி வெட்டப்பட்டு கொண்டிருக்குது. இந்த இடத்துல மெஷினில் தான் தண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. ஒரு தண்ணி பவுசர் இங்கே இருந்திருக்கு. வவுனியா பிரதேச சபையிலேருந்து கொடுத்துருக்காங்களா என்ன?
இப்போ இந்த தண்ணி இன்றைக்கு நிகழ்வு காணுமே வேறு முறையில் தண்ணி எடுத்துக்கொள்ளல அவங்க தண்ணி எடுக்கணும். இப்போ இது காணாட்டி தண்ணி போய் வீட்டிலேருந்து எடுத்துக்கொண்டு போய் எடுத்துகிட்டு வரணும். ஓகே ஓகே. ஓகே மக்கள், இப்போ நாங்கள் கீழே இருக்க கோயிலை காட்டிட்டோம். இப்போ நாங்கள் மலைக்கு போக போகிறோம். மலையில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தோம் சொன்னால் நாங்கள் மலையை நோக்கி போகிறோம். இங்கே பாருங்கள் முழுக்க முழுக்க கருங்க குகைகள் தான் எல்லா இடமும் இருக்குது. இப்படி இங்கே எப்படி கருங்கல் குகை இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரு 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 கோள வடிவத்தில் ஒவ்வொரு வடிவத்தில் காணப்படுது. சும்மா ஒரு 2 பாறை மேலே ஏறி போய் பார்க்கலாம். வாவ், இந்த மாதிரியான குகைகளுக்குள்ளே தான் அந்த கரடிகள் வந்து இருக்கிறது கூடுதலாக. இங்கே பாருங்க, இன்னும் அதுக்கு மேலேயும் நாங்கள் ஏறி பார்க்கலாம். ஓகே, இது முக்கியம் இல்லை. இப்போ நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டால், இங்கே இருக்கிற ஆதீஸ்வரர் அந்த மலையில் இருக்கிற சிவலிங்கத்தை பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். வெடுக்குநாரி மலையென்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முதல்ல வெடுக்குநாரி மலையை காட்டுறேன்னு பாருங்க. இங்கே பாருங்க, அவ்வளோ பெரிய பாறை. இந்த பாறையில் தான் அமைஞ்சிருக்குது. ஓகே, அப்படியே இந்த போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே யானை லத்தி கிடக்கு. இங்கே யானை லத்தி கிடக்கு இந்த இடமெல்லாம். ஓகே, இதை தாண்டி அப்படியே வந்த உடனே இந்த இடத்துல ஒரு கேணி இருக்குது. பாருங்க இப்படி இருக்கேன். இது ஏதோ ஒரு கால் பாதம் மாக்கி இருக்குது பார்க்க. இங்கே பாருங்கள், ஃபுல் ஃபோக்கஸில் காட்டுறேங்க. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேணியில் நாங்கள் குளிச்சு போட்டு நாங்கள் மேலே வெளிக்கிடலாம். இவ்வளோ ஆழம் வந்து தெரியாது. ஒரு ஒட்டிக்கோ கட்டிக்கோ இருக்கோ, அதையும் எடுத்துக்கொள்கிறோம். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேட்டியெல்லாம் கட்டிட்டு ஆலயத்துக்கு போக போகிறோம். இந்த கேணியை தாண்டி போகலாம். இந்த கேணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கால் பாதம் போல் இருக்குது. ஓகே, தொடர்ந்து பயணிக்கலாம். ஓகே மக்கள், இப்போ நாங்கள் தொடர்ந்து பயணிக்க போகிறோம். அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மலை ஏற போகிறோம். பாருங்கள், மலை ஏறும்போது எப்படி இருக்குதுண்டு. இங்கே பாதை தான் கொஞ்சம் பிரச்சனை. நிறைய பாறைகள் இந்த சிதைவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது. முழுக்க முழுக்க கருங்கல் தான். இங்கே பாருங்க, இதில் ஒரு சின்ன குகை மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே இதுலேயும் ஒரு குகை மாதிரி இருக்குது. வாவ், இந்த இடத்துக்கு வந்த உடனே இப்படி ஒரு காட்சி யாராவது பார்த்துருப்பீங்களான்னு பாருங்கோ. இங்கே பாருங்கள், மலையில் வந்த உடனே இந்த இடத்துல ஒரு எல்லாரும் நல்லா வேண்டிக் கொள்ளுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படியே இங்கால பார்த்தோம் சொன்னால் இங்கே இதில் இந்த மாதிரி துளைகள்லாம் காணப்படுது. இங்கே இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் யானை லத்தியும் காணப்படுது. ஓகே, இனி என்ன கீழே இறங்கி போகிறதா? ஓகே, இதுதான் பாறையா? ஓகே, நாங்கள் அப்பா செய்து வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், கருங்காலி ஒன்று நிற்கிது. கருங்காலி பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இனி நாங்கள் நேராக பயணிக்க போகிறோம். பாருங்கள், நல்ல படிக்கட்டு செய்தே வச்சுருக்குறாங்க. அடுத்து இந்த உயரமான இதுக்கு ஏறும்போது இதில் நல்ல கயிறு மண்டும் இருக்குது. இந்த கயிறை பிடிச்சு கொண்டே ஏறலாம் நாங்கள்.
உண்மையிலே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. வலிக்கிறோம் போல கிடக்கு. ரைட். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் வெடுக்கினாரி மலை அடிவாரத்தில் நிற்கிறோம். மேலே ஏறி வர போகிறோம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி கயிறெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் இல்லாட்டி ஏறவே முடியாது. ஓகே, வந்துட்டோம். வணக்கம். வந்து நாங்கள் அப்படியே ஏறி வந்தோம். பிறகு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எப்படி வந்து நிற்கிறோம்னு பாருங்கள் இந்த இடத்துல. வாவ், சும்மா வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல இருந்தால் யானை பாருது இதெல்லாம் பார்க்கலாம் போல கிடக்கு. ஓகே, இது அடிவாரத்தில் ஏதோ இருக்குது. இன்றைக்கு முழுக்க ஆராய்ச்சி செய்துட்டு தான் போகணும். இங்கே பாருங்கள், இந்த பாறை இந்த அடிவாரத்துலேருந்து காட்டுறேன். ஐயோ, தலை சுற்று வந்து வைக்கிட்டு கடவுளே. ஓகே மக்கள், இப்போ நாங்கள் இதுலேருந்து இப்போ அடுத்த கண்டத்தை தாண்டி ஏற போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் இப்படி பழக்கம் அடித்து வச்சுருக்குறாங்க. ஐயோ, நல்லா ஆணி ஒன்று பட்டு. ஓகே, ஓகே, ஏறி வந்துட்டோம். அப்படியே இன்னும் நாங்கள் இதுக்கு மேலே ஓகே இப்போ இன்னும் மலைக்கு போகிறதுக்கு உயரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பாருங்க, வெடுக்கினாரி சிவன் சிவ 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 சங்கர். இதுதான் அந்த ஆதி சிவலிங்கம். ஓகே மக்களே, இன்றைக்கி நாங்கள் காலையில் என்னத்துக்கு பிளான் பண்ணியிருந்தோமோ ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வர முடியாது. ஸோ இந்த காணொளி மூலமாக இந்த சிவலிங்கம் ஆதி சிவலிங்கத்தை நீங்கள் எல்லோரும் வணங்கி கொள்ளலாம். நாங்கள் இதை நீங்கள் எப்படியெல்லாம் வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கேட்டால் போல் இதை காட்சிப்படுத்துகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவலிங்கத்தினுடைய இந்த பகுதியில் பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே கண் திறந்தது போல் ஒரு காட்சி ஒன்று தெரியுது பாருங்க. ஆனால் உண்மையிலே அது கண் திறந்த மாதிரி இல்லை. இந்த பாருங்கள், இது தானே அந்த அமைவு. கண் திறந்திருக்கிறாரா பார்த்தோம் சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன குளம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எந்த டைமில் இங்கே வந்து பார்த்தாலும் இங்கே தண்ணி தேங்கி இருந்தபடியே இருக்கும். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் கீழே போகலாம். ஓகே, இவ்வளோ தான் விஷயம் இங்கே எடுத்து காட்டுறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் போகிறதுக்கு மனசே வரலை. அப்படி ஒரு ஆசையாக இருக்குது இந்த இடத்துல இருக்கும்போது. பாருங்கள், இதுக்குள்ளே இங்கே பாருங்க, இதுக்கு கீழேயும் போகிறதுக்கு ஏதோ ஒரு வழி ஒரு பாதை ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கல் உண்டு, இது பெரிய லிங்கமாகிய தான் இருக்குது. இப்போ நாங்கள் கீழே இறங்கி போக போகிறோம். அப்பா, நான் நினைக்கிறேன் இது வந்து அப்படி ஒரு 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 30-40 அடி செங்குத்தான ஒரு படிக்கட்டு தான் காட்டி. இப்போ மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா அது பின்பக்கம் தெற்கு பக்கம் நாங்கள் இருக்கோம். உங்கால வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளேயே அதே போல் ஒரு குகை உண்டு. அந்த குகைக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் போயிட்டு இது நாக வழிபாட்டுக்குரிய இடம் என்று நினைக்கிறேன். நாக வழிபாட்டுக்குரிய இடம் இந்த இடத்துல இருக்குது. உங்களால் இருக்கிற இடங்களை பாருங்கள் எப்படி இருக்கு. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கீழ் அதாவது அந்த மலையின் அடிவாரத்தில் தெற்கு பக்கம் இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்தது. இங்கே நாக வழிபாட்டு இடம் இருந்தது. அதுக்குள்ளே அங்கே போய் பார்த்தா போய்கொண்டே இருக்குது. இது உண்மையிலே பாருங்கள், நாகத்தினுடைய தோற்றத்தில் இருக்கிறத பார்க்கலாம். அந்த கற்பாறை
நாகத்தினுடைய தோற்றத்திலே இந்த கற்பாறை அமைஞ்சிருக்குது. இங்கே ஓகே மக்கள், இப்போ இந்த தீர்த்தத்தில் இந்த கேணியில் குளிக்கும்போது அப்படி ஒரு அந்த நீரும் அப்படி ஒரு வாசனையாக இருக்குது. அது இல்லாமல் அப்படி ஒரு குளிர்ச்சி. நாங்கள் மேலே போயிட்டு வந்தால் அவ்வளோ டயர்டுமே இல்லாமல் போச்சு. ஏதோ இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். உண்மையிலே நிறைய அற்புதங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சால் கட்டாயம் இந்த இடத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போவோம். நான் அனுப்பி விட்றேண்ணா. சரி, அதிக அளவிலான போலீஸார் வந்து போய் கொண்டு வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஐயா தான் இங்கே வந்து இந்த நிர்வாகத்தில் இருக்க ஐயாவோட கதைப்போம் ஆறுதல் அந்த விஷயங்கள் கதைக்கணும். அப்பா சனம் என்ற பார்க்க மாட்டீங்க, அந்த சனம் வந்திருக்குதுங்க. பாருங்க, இதில் அரிசி கழுவி கொண்டு இருக்கிறாங்க. சரிதானே? ஓகே. சின்ன சிறுசு குட்டிகள்லாம் வந்துருக்குது. கோவிலில் வேலை நடந்து கொண்டிருக்குது. சமையல்கள் பொங்கல் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம், இது என்ன இல்லைம்மா? இது என்ன இல்லை? வில்வம் இல்லை. இந்த நிகழ்வுக்கு ரெடி பண்ணுறீங்க. அங்கே கொண்டு மேலே கொண்டு போ. சரி சரி சரி. ஓகே மக்கள், இங்கே பாருங்கள், வில்வம் இலையால் தான் பூசை செய்கிறதுக்கான அந்த இலைகள்லாம் தனியாக எடுத்து கொண்டு இருக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பூஜைக்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்குது. இவ்வளோ விஷயங்கள் வந்துருக்காங்க. வணக்கம் வணக்கம். வெடுக்குநாரி மலைக்கு வந்திருக்கிறோம். சிவன் ராத்திரி இன்றைய நிகழ்வை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் ஜே கேபிள் தமிழ். வணக்கம். இன்றைய தினம் நெடுங்கணி ஒலுமடு வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே சிவராத்திரி பூசை வழிபாடு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து சரியான கஷ்டம். டிராக்டரில் தான் வரக்கூடியதாக இருக்கின்றது. என்ற குன்றும் குழிமான பாதை அது சீர் செய்யப்பட வேண்டும். இருந்தாலும் இம்முறை அதுக்கான அனுமதி கிடைக்கவில்லை. இருந்தாலும் எவ்வித பெரிய கெடுபிடிகள் இல்லை. இந்த முறை மிக சுமூகமான முறையிலே இந்த பூசை வழிபாடு நடைபெற்று கொண்டுள்ளது. இரவு பூசைகளும் மிக சிறப்பாக இடம்பெறவுள்ள அன்னதானம் வழங்கி வைக்கப்பட உள்ளது. அந்த வகையிலே இந்த முறை ஓரளவான பக்தர்கள் தான் வருகை தந்திருக்கிறார்கள். சென்ற முறை எமக்கு இதுக்கான அனுமதி கிடைக்கவில்லை, தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. ஆனால் இந்த முறை தண்ணீர் உட்பட அனைத்தும் இங்கே பக்தர்கள் கிடைக்கக்கூடியதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு அனுமதி அளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏற்பாடு செய்தவர்கள் மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலே ஆதிசிவன் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேணும், அவன் புகழ் உலகெங்கும் பரவ வேணும். அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றி. ஜேகேவல் தமிழுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த முறை நீங்கள் போன முறையோட ஒப்பிடும்போது இந்த முறை வந்து எல்லாருமே உங்களுக்கு அது உங்களுக்கு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு. ஓகே, இது உண்மையிலே எதிர்வரும் காலங்களில் உண்மையிலே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்தால் இங்கே பக்தர்கள் தங்கக்கூடிய ஒரு மண்டபம் கூட இல்லை. மண்டபம் நிச்சயமாக இருக்கும். மற்றது மிக முக்கியமான பாதை சீர் செய்யப்பட வேண்டும். இதுக்கான பிரதான பாதை குன்றும் குழியுமாக இருக்கும். உண்மையிலே சகல பேரும் வந்து செல்லக்கூடிய ஆலயம் மட்டும் வந்து செல்லக்கூடியதாக இந்த பாதை முதலாவது புனரமைக்கப்படும். அடுத்ததாக மின்சாரம். ஏன் மின்சாரம் இல்லை, ஜென்ரேட்டர் தான் இருக்குது. அப்போ மின்சாரம் இருந்தால் தான் உண்மையில் அதுக்கு ஒரு அடுத்தது குடிநீர். கொஞ்சம் பிரச்சனைகள் கணக்கு இருக்குது. குடிநீர் இல்லை, மின்சாரம் இல்லை, பாதை சீர் இல்லை, இங்கே பக்தர்கள் மழை பெஞ்சால் தங்கக்கூடிய இடங்கள் இல்லை. ஆகவே இதெல்லாம் செய்யப்பட வேண்டும். மற்றது இப்போ இந்த ஆலயம் ஒரு பெரிய ஒரு ஆலயமாக கட்டி நிறைய பக்தர்கள் இந்த இடத்துக்கு வரணும்னா எந்த வகையில் அது சாத்தியம்? உண்மையில் இதில் புலம்பெயர் சமூக உறவுகள் முக்கியமாக இதில் எங்களுக்கு கைகோர்க்க வேண்டும். என்னென்னு சொன்னால் இந்த பாதை சீரில் இங்கே மண்டபம் இல்லை. அப்போ இதுக்கு பெருந்தொகையான நிதி தேவைப்படும். ஆனால் இது அரசாங்கம் தருமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆகவே இதை தொன்மை அறிந்து நமது புலம்பெயர் உறவுகள், புலம்பெயர் இந்துக்கள், புலம்பெயர் ஆலயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆலயத்தை வளர்க்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றது இன்றைக்கு போலீஸாரால் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வழிபாடுகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கியிருந்தாலும்
அதிக அளவிலான போலீஸாரும் அதுக்குரிய என்ன காரணம்? இப்போ என்னென்னு சொன்னால் இது ஒரு தொல்பொருள் இடம் என்று அடையாளம். இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கோம் இந்த இடத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு குகை போன்ற ஒரு இதை பற்றி ஏதாவது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள். இல்லை இப்போ என்னென்னு சொன்னால் இதுகளெல்லாம் பேராசிரியர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் இதை ஆராய்ந்து எங்களுக்கான சரியான விளக்கம் தரணும்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா எழுந்த பாருங்க இந்த எழுத்துக்கள் கூட இங்கே இருக்குது. இது எல்லாம் இது என்ன பொறிக்கப்பட்டிருக்கின்றது கூட இதெல்லாம் எங்களோட வரலாற்றுகளை சொல்கிற எழுத்துக்கள். இதுகளெல்லாம் இந்த அரசன் காலப்பகுதி என்றெல்லாம் ஆராய்ந்து இதெல்லாம் இது இந்த பாதை இங்கே உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. இந்த இதை தடியை நீங்கள் விட்டீங்கன்னா எங்கே மட்டும் போகும்னு தெரியாது. இது இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன இது நீங்கள் தடியை விட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படியே போய்கொண்டே இருக்கும். எவ்வளோ தூரம் இதை அடைச்சிட்டு முதல் நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் அது தொங்கல் மட்டும் போகும். அந்த சரியான பாதை சரியாக அந்த மண் போய் அடைச்சிட்டு முதல் விட்டிங்கன்னா அந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு பாதை மாதிரி தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாதை மாதிரி தான் இருக்குது. அப்போ இதுகள் எல்லாம் என்ன வரலாற்று ஆய்வுகள்லாம் இதை சொல்ல வேணும். பார்த்தீங்கதானே இந்த குகைகள் பாதை எல்லாம் சின்ன சின்ன துளைகள் போன்ற எல்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பாதை ஒன்று இருக்குது, அது காட்டுறேன். நான் வாங்க மேலே காட்டுறேன். வாங்க வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய அடையாளங்கள் உட்பட பாதை உட்பட எல்லாம் இருக்குது. இதுகளெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சு சரியான முறையில் இந்த வரலாற்றுகளை வெளிக்கொண்டால் மட்டுமே நமக்கான வரலாற்றுக்கான தொன்மையில் கிடைக்கும். அதுக்கு சகலரும் பாடுபடணும். மற்றது இப்போ இந்த கேள்வி கேட்கலாமா தெரியல. இப்போ இந்த காட்டுப்பகுதியில் அதிக அளவிலான புதையல் இருப்பதாகவும் மர்ம நபர்கள் இதுக்குள்ளே ஊடுருவி வருவதாக உண்மையில் அது நிறைய பேர் கைது செய்திருக்கிறார்கள். இங்கே புதிய தோண்ட வந்தால் நிறைய பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இப்போ இது அரசர் காலத்து பகுதி. இப்போ அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான அடையாளங்கள் கூட இருக்குது. ஒரு பாதை மாதிரி அடையாளம் வச்சுங்க அரசர்கள் போக்குவரத்துக்காக வச்சிருக்கலாம் என்ற ஒரு இதுவும் இருக்குது. நான் வேணா அதை காட்டுறேன் உங்களுக்கு. நன்றி. ஓகே, நன்றி. ரவிகரன் ஐயாட்ட ஒரு பேட்டி ஒன்று எடுத்துகிட்டு போவோம். நிப்பாட்ட சொல்லுங்கள். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன சொல்லணும் அப்படி சொல்லுங்க. இன்றைக்கு சிவன் ராத்திரிக்கு இங்கே வந்திருக்கிறீங்க. சிவன் ராத்திரி படுக்குநாரி மலையில் எங்களுடைய அடியார்கள் சிவ ராத்திரியை முன்னிட்டு அந்த விரதம் இருக்கின்ற அடியார்கள் நிச்சயமாக இங்கே வருவார்கள் சிவனை வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காக. அதற்காக இந்த பாதையின் சீர்கேட்டுக்கு மத்தியிலும் இந்த அடியார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நடந்தும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தங்களுக்கு நேர்த்தி என்று சொல்லி இரவிரவாக பூசை நடக்கும். நானும் அந்த பூசை வழிபாடுகளில் கலந்து கொள்வேன். வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை அரசியல் போலீஸார் கெடுபிடிகள் எதுவும் இல்லாத நிலையில் இருக்குது. அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இது நாங்கள் நேற்று முன்தினம் பவுனியா வடக்கு கூட்டத்தில் நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் டிஎஸ்ஆக்களுக்கு முன்னால் வச்சு கேட்டினாங்க. இந்த படுக்குநாரி மேலே பூசையில் சிவன் ராத்திரியை முன்னிட்டு எங்களுடைய பக்த அடியார்கள் வருவார்கள். அவர்களுக்கு இந்த வித இடைஞ்சல்களும் ஏற்படுத்தக்கூடாது என்ற கருத்தை தெரிவித்திருந்தோம். அதோடு சென்ற முறை தண்ணீருக்காக பிரச்சனை நடந்தது தெரியும். நாங்கள் எல்லாம் குளத்தில் தான் தண்ணீர் குடிக்க வேண்டி வந்தது. அதையும் தாண்டி தண்ணீர் வசதியெல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த ஒழுங்குகளெல்லாம் செய்து தருவதாக உபாலி சமரசிங்க அவர்களும் அங்கு கலந்து கொண்டிருந்தவர்களும் சொல்லி இருந்தார்கள். அதற்காமைய கெடுபிடிகள் எதுவும் நடக்கின்றதா என்று பார்ப்பதோடு எனது வேண்டுதலையும் சிவனிடம் வேண்டுவதற்காக சென்று கொண்டிருக்கு. நன்றி ஐயா, நன்றி. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஓகே ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஐயா அவர்கள் இப்போ போய் கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பல்வேறு பாதை பிரச்சனைக்கு மத்தியில் தான் இங்கே இந்த கோவில் நிகழ்வு நடக்கிறத பார்க்கலாம்.
ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவன் ராத்திரி நிகழ்வை வெடுக்கனாரி மலையில் நாங்கள் போய் நிறைய விஷயங்களை காணொலியாக காட்சிப்படுத்தினோம். வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.